யோ யாரியா நீ? உனக்கு என்ன வேணும்? எனக்கு வீட்டு ஓனர் சுப்பிரமணிய ஐயாவை நல்லா தெரியும். அவரை நான் பார்க்கணும். காலையிலேயே தண்ணியை போட்டு வந்து ஏன் ரோதனை பண்ணிட்டு இருக்க? நான் போயா. குடிக்கலாம் இல்ல, சத்தியமா இல்ல. சுப்பிரமணிய ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும். நான் அவரை பார்க்காம போக மாட்டேன். யோ உன்னை இந்த கேட்டு தாண்டி உள்ள விட்டுனா என் வேலை போயிடுறியா? போயா. அதெல்லாம் முடியாது. நான் கண்டிப்பா பார்ப்பேன். பார்க்கணும். சொன்னா கேளியா? நான் போக மாட்டேங்க. செக்யூரிட்டி என்ன? என்னம்மா காயத்ரி? அவர் தெரிஞ்சவர் தான், உள்ள விடுங்க. சரிம்மா. இப்பவாது புரிஞ்சுதா என் பவர் என்னன்னு? போயா. வணக்கம்மா. வணக்கண்ணே. என்ன வேணும்? செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் வேணும்மா. நீங்க இப்படி நிக்கிறதே என் மனசுக்கு சங்கடமா இருக்கு. முதல்ல உங்க குடிய விடுங்கண்ணே. மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா கோவில் குளத்துக்கு போங்க, நிச்சயமா நிம்மதி கிடைக்கும். இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப அழிச்சுக்காதீங்கண்ணே. சரி, இப்ப நான் உங்களுக்கு பணம் தரேன். ஆனா இத வச்சு நீங்க குடிக்க போக கூடாது. சரி தாயி, குடிய நிறுத்த நான் முயற்சி பண்றேன் தாயி. சரி வரேன் தாயி. போங்க. காயத்ரி, இது தப்புமா. இந்த மாதிரி பணம் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, இத தப்பா பயன்படுத்தி நாளைக்கு அந்த ஆள் நம்மள மிரட்டி இன்னும் நிறைய பணம் கேட்க ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் வந்தா தயவு செஞ்சு சொல்றேன், முடியாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுருமா. அப்பதான் அடுத்த தடவை இந்த மாதிரி வந்து நிக்க மாட்டாங்க.